தலைப்பு விதி. ஓரளவு மனச்சஞ்சலங்கள் தீரும் அளவுக்கான சில செய்திகளை மாத்திரம், ரொம்ப எப்ப முடிப்பாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவு சுருக்கமாகவே முடித்து விடுவேன் என்ற இனிய செய்தியை சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சலாமையும் நன்றியையும் சொல்லி துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆனுடைய ஒரு வார்த்தை, நான் மேலே ஓதிய வசனம், குல் குல்லும் மின் இன்தில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்துதான், எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்துதான். அது நன்மையோ தீமையோ எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து. புரிகிற புரிதலில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சமயங்களில் ஏடாகூடமாக புரிந்து விட்டால் ஈமானுக்கு ஆபத்தாகிவிடும். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய கலிமாக்கள்ல இப்படி ஒரு வார்த்தை வரும், பியதிகில் ஹைர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத், பியதிகில் ஹைர், அவன் கையிலே தான் ஹைர் எல்லாம், நன்மை எல்லாம் அவன் கையில். அப்படின்னா தீமை எல்லாம் வேற யார் கையிலேயோ இருக்கிற மாதிரி அந்த கலிமால தெரியுது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது நன்மையும் அவன் கையில இருந்தான் வருது, தீமையும் அவரிடமிருந்து தான் வருகிறது. ரொம்ப ஆபத்தான தலைப்புல இது ஒரு நாசூக்கான பயணம். ஜஸ்ட் மிஸ் ஆனா ஏடாகூடம் ஆயிடும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். இன்னைக்கு சில பேர் எல்லாம் வட்டி தொழில இருக்கிறவங்க சொல்றது உண்டு, எங்களுக்கு ஆண்டனா அதுதான் எழுதியிருக்கான். தவறான வருமானம் செய்பவர்கள் சொல்றது உண்டு, நல்ல தொழிலெல்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்னும் ஆண்டவன் எங்களுக்கு இதை எழுதிட்டான். அவன்தான எல்லாம் செய்கிறான் என்பதில் தீமையை கொண்டு போய் அவனோடு இணைக்கக்கூடிய ஒரு மோசமான கருத்தியல் இதற்குள்ள இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் உடைத்து பேசலாம் பாருங்கள். எல்லாம் அல்லாஹ்தான். நாம் சொல்லுகிற கலிமாவில் பியதிகில் ஹைர், நன்மை எல்லாம் அவன் கையில் அப்படின்னு வருது. அப்ப தீமை எல்லாம் அதுவும் அவன் கையில தான். சொல்றது கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவோம், நன்மையை மட்டும் சொல்லுவோம், தீமையை சொல்ல மாட்டோம். நன்மை தீமை எல்லாவற்றையும் படைத்தவன் அவன், படைப்பது தவறல்ல, படைப்பது தவறல்ல. ரொம்ப எளிமையா குர்ஆன் மதரசாவுடைய ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க, கத்தியை படைப்பது குற்றம் அல்ல, அதுல நீ ஆப்பிள் வெட்டுகிறாயா ஆளை வெட்டுகிறாயா என்பது உன்னை சார்ந்தது. படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவன் படைத்து வைத்து விட்டான். கத்தி படைத்தவன் அவன், ஆப்பிள் படைத்தவன் அவன், ஆளை படைத்தவன் அவன். கத்தி உனது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பியதிகில் ஹைர், அவன் கையிலே தான் நன்மை, அவன் கையில் தான் தீமையும். பியதிகில் ஹைரு வஷ்ஷர்ரு அப்படின்னு சொல்லணும். சொல்றதுல கொஞ்சம் டீசெண்டா தீமையை விட்டுருவோம். பொதுவாகவே உயர்ந்த ஆட்களை அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மினிஸ்டரை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம் வைங்களா, அவரு அப்போ மினிஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கோம். அவர் ஸ்கூலுக்கு வகுப்பறைகள்லாம் கட்டி கொடுக்குறாரு. வகுப்பறை ஒரு 4-5 வகுப்பறை, அந்த பக்கம் 4-5 கழிவறை, அதுவும் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன், ஒரு ஓப்பனிங் விழா வச்சிருக்கோம். அமைச்சர் வந்து உட்கார்ந்துருக்கார். நம்ம அவர் மேடையில எங்களுடைய கிராமத்திற்கு பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறைகள் கட்டி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்களே ஒழிய, எங்களுடைய ஊருக்கு கக்கூசு கட்டி கொடுத்த, கழிவறை கட்டி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களே சொல்ல மாட்டோம். ஆனாலும் வகுப்பறை கட்டினதும் அவர் தான், கழிவறை கட்டினதும் அவர் தான். நன்மையும் அவன் கையில், தீமையும் அவன் கையில். இந்த விதியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல தான் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறது வந்து இந்த சாப்டர். விதி அப்படிங்கிறது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவன் கையில், உண்மைதான் அவன் கையில் தான். நல்லாவே சொல்றதுன்னா பொம்மை மாதிரி தான். நம்மளை அல்லாஹ் ஹதீஸ்ல வருது,
பனு ஆதம், ஆதமுடைய மக்களின் கல்புகள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரலுக்கு இடையில இருக்கிறது. யுகல்லி போவா கைப்ப இஷாவு, எப்படி வேணாலும் அவன் புரட்டி விட்டுருவான்னு வருது. கிட்டத்தட்ட நாம பொம்மை மாதிரி தான், குளிப்பாற்றவர் கையில கிடைச்ச மையத்து மாதிரி எப்படி வேணாலும் திருப்பி போடுவார். ஒன்றும் பேசலாம் முடியாது. மையத்து என்னைக்காவது பேசுமா? பேசுனா அதுக்கப்புறம் அவர் குளிப்பாட்டு வராது. அவர் இப்படி திருப்பி போட்டாலும் அப்படி திருப்பி போட்டாலும் அல்லான்னு படுத்த வேண்டியதான். ஒன்றும் கல்வி போவார் கை பயிர்ச்சா. இதுல வேற்று மதங்களை சார்ந்த சகோதரர்கள் கொஞ்சம் விதியை வித்தியாசமாக வழங்குவார்கள். அவங்கள்ட்ட இந்த எல்லாமே இறைவன் நல்லது கெட்டது அதெல்லாம் இல்லை. அவங்க இப்போ எனக்கு முன்னாடி அவர் படிச்சு காட்டின மாதிரி போன ஜென்மத்துல இப்படி இருந்திருப்ப, அதனால இந்த ஜென்மத்துல ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் சின்னதுல நாங்க படிக்கிறப்ப சொல்றது உண்டு. இந்த தும்பி பூச்சியை கையில வச்சிருப்பான் பையன். தும்பி என்ன தட்டான்னு சொல்றான், தட்டாம்பூச்சியை கையில வச்சிருப்பான். அத அழகா கவிநயமா கவிஞர்கள் சொல்லுவாங்க, தம்பியின் கையில தும்பி இருந்தது. மூடிட்டானா இருக்க. தம்பி கேட்டானா தும்பி உயிரோட இருக்கா இல்லையா? அப்ப எதிரில் உள்ளவர் சொன்னாரா, தம்பி தும்பி உயிரோட இருக்கிறதா இல்லையாங்கிறது இப்போதைக்கு தம்பி கையில தான் இருக்கு. லேசா அமுத்தினா சென்று மெதுவா விட்டான்னா பார்க்கணும். இது வரைக்கும் ஸ்டில் அது லைவ் இதாக தான் இருக்கு. லேசா அப்படி விட்டா பறந்து போயிடும். நான் உயிரோட இருக்குதுன்னு சொன்னா நீ ஒரு அமுத்தி திறப்ப முடிஞ்சு போயிடும். இல்ல நான் செத்துருச்சுன்னா நீ மெதுவா விடுவ, அது பறந்துடும். இப்ப ஒண்ணும் இல்லை, தம்பியின் கையில தும்பி இருப்பது போல் ஆதமுடைய மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிக்குள்ள இருக்கிறார்கள். நினைச்சா அமுத்தி கசிக்கிடுவான், நினைச்சா மெதுவா விட்டுருவான். ஆனா ரெண்டுமே யார் கையில தான் இருக்கு? தம்பி கையில தான் இருக்கு. நீங்க இதையே வேற சகோதரர்கள்ட்ட, சமயங்களை சார்ந்தவர்கள்ட்ட, அதாவது மறுபிறவி மறு ஜென்மம் இதெல்லாம் நம்பிக்கையுள்ள சகோதரர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது இந்த தம்பியை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு கற்பனை வச்சுங்களேன். தம்பி தும்பியை ஏப்பா கஷ்டப்படுத்துற, அதை விட்டு, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமல்ல. தம்பி சொல்லுவான்னா அது கஷ்டமா இருக்குன்றதில்ல, மிரட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அவன்கிட்ட. நீ இப்படி கஷ்டப்படுத்துறீன்னா அடுத்த ஜென்மத்துல நீ தும்பியா பிறப்ப, அந்த தும்பி தம்பியா பிறக்கும். அப்ப அது உன்னை கையில வச்சு கசப்புன்னு சொல்லியிருக்கு. அவன் சொல்லியிருக்கான், இல்ல இல்ல நான் போன ஜென்மத்துல நான் தும்பியா இருக்கேன், ஒரு ஜென்மத்துல நான் தும்பியா இருக்கேன். அப்ப இவன் தம்பியா இருக்கான். இவன் உள்ள வச்சு என்னை கசக்கலாம். இப்போ அதுதான் அடுத்த பிறவியில வேற மாதிரி வந்திருக்கு. அதாவது விதியை இறைவன் வகுத்ததை புரிந்து கொள்ளுவதில் வேறு சமயத்தவர்கள் வேறு மாதிரி புரிந்து கொள்வார்கள். இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை கொள்ளும் எல்லாம் அல்லாஹ்வோடு தான். ஆனால் ஒன்று நீண்ட நெடுங்காலமாக ஏறத்தாழ 1400 வருஷமாக மனித குலத்தால் விடை தேட முடியாத தலைப்பு விதி என்பது. இப்போ நம்ம ஜவுதலிபாய் படிச்ச மாதிரி, ஏன் தற்கொலை பண்ணா மட்டும் ஆண்டவன் ஒதுக்க மாட்டேங்கிறான்? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலையில எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் ஏதாவது ஓலையில ஒன்று சொல்லுவான், ஒரு விஷயம் தெரியுமா, அவன் குடும்பத்தினுடைய விஷயத்தையே அவனால விளக்க முடியாது. எவன் ஓலையில எழுதி கொடுக்குறானோ அவன் விஷயத்தையே விளக்க முடியாது. சமயங்கள்ல திடீர்னு அவன் ஒன்ன சொல்றப்போ எதேச்சியா கிளிக் ஆயிடும். எத்தனையோ பேர் சாமியார்களோ அல்லது வேறு ஏதாவது மாந்திரிகம் உள்ளவர்களோ அவங்க மட்டும் திடீர்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, உன் பேர் என்ன, உங்க அத்தா பேர் என்ன, உங்க வாப்பா பேர் என்னன்னு கேட்டு உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். ரொம்ப காலமா நிறைய பேர் உனக்கு எத்தனை மனைவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் அதை கொஞ்சம் நிறுத்திருக்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு, அது திடீர்னு கிளிக் ஆயிடும். அதனால வைத்தீஸ்வரன் கோயில்ல சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் பண்ணல. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் கூட வீடியோவா வந்தது ஒரு நிகழ்ச்சி, சும்மா ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி தான். ஏதோ ஒரு அம்மா குழந்தை இல்லைன்னா என்னமோ எதுக்கோ நேர்ச்சி செஞ்சு அங்கெல்லாம் நேர்ச்சி செஞ்சு கடைசியில யார்கிட்டையுமே சரியாது. அவங்க இவங்க மொய்தினால பெரியவங்க யாராலும் ஒன்றும் நடக்கலையா. கடைசியில வித்தியாசமா நேர்ச்சி பண்ணுவோம். அந்த அம்மா சைத்தானுக்கு நேர்ந்துச்சு, எனக்கு குழந்தை பிறந்தா சைத்தானுக்கு ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். கன்சீவ் ஆயிட்டாங்க அடுத்த மாசம்.
பாசிட்டிவ் குழந்தை பிறந்துச்சு. அந்த அம்மா வந்து அவ்வளோ பெரிய மகானுக்கு ரொட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி எக்கச்சக்கமா ரொட்டியை சுட்டுட்டு பையில போட்டுட்டு பள்ளியாச்சல் வந்துருச்சு. இந்த அஜித்குமார்களுக்கு நிறைய தரங்கள் இருக்கு. அதுல இது ஒரு தரங்கள். அதுல என்னம்மா சைத்தான பார்க்கணும், சைத்தான் திடீர்னு செக்ரட்டரிய பார்க்கணும். என்ன விஷயம் இல்ல, அவருக்கு நான் ரொட்டி கொடுக்கணுமான்னு அது இருக்கும். தேடி தேடி பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தாரு. கொஞ்ச நேரம் வெளியே உட்காருமா சொல்றேன். இந்த ரூம்ல உட்கார்ந்து மண்டையை கசக்கி கடைசியில ஒரு வேலையா சொன்னாரு, மா ஹதீஸ்ல தேடி பார்த்தேன், ஜைத்தா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நான் கரெக்டா சொல்றேன், நீ போய் ரொட்டியை கையில கொடுத்துரு. கடைசியில சொன்னாரு நம்மாட்ட, பாம்பு சொன்ன உடனே பள்ளியை விட்டு வெளியே போவான், அங்கேயே நின்று போவான். ஏன்னா ஹதீஸ்ல அப்படிதான் வருது. பாம்பு சொன்ன உடனே பள்ளிவாசல் விட்டு வெளியே போறவன் சைத்தான் வருது. ஏன்னா பாம்பு சத்தம் கேட்கறது பொறுக்க முடியாம அவன் போவான்னு வருது. அப்போ அவர் சொல்லிட்டார், அசத்து தப்பிச்சிட்டார். மொத்தத்தில் அவர் சேர்த்து செய்திக்கலின்னு ஹதீஸ்லயும் இருக்கு, ஆதாரத்தோட சொல்லிட்டார். பாம்பு சொன்ன உடனே வெளியே வர்றவன் சைத்தான். இந்த மாதிரி ரொட்டியோட கேட்ல நிற்குது, யாரு வர்றான்னு பார்க்கலாம். பாவம் 1 மணி நேரமா அங்க உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்தவள்ளி டீ குடிச்சிட்டு வரலான்னு வெளியே வர சொல்றதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் அரை நேரம் இருக்கு. அதனால ஒரு சாயா குடிச்சிட்டு வருவோம் வெளியே வந்திருக்காரு. நேரா போய் மகானே உங்களால எனக்கு வந்து இப்படி ஒரு புண்ணிய கிடைச்சது, நீங்க இந்த ரொட்டியை வாங்கிதான் ஆகும் அப்படின்னு. இல்லம்மா எதுக்கு ரொட்டி என்ன இல்ல அதுதான் சொன்னாரு. சொல்ல வர்றது, எதேச்சியா நம்ம ஏதாவது ஒண்ணு நேர்ச்சை பண்ணும் போது சமயத்துல டப்புன்னு கிளிக் ஆகிறதுனால இது வந்து சைத்தானுடைய மகத்துவங்கள் எல்லாம் இதை எடுத்துக்க முடியாது. திடீர்னு நிறைய கிளிக்கா 100 1 2 கிளிக்கா எக்கச்சக்கமா ஜோதிடர்களாக உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அவன் ஜோதிடத்தையே அவன் விளங்கினது இல்லை. குறி சொல்பவர்கள் யாரும் அவர்களின் வாழ்க்கை குறியே அவர்களுக்கு தெரியாது. அதனால எல்லாம் அல்லாஹ்வோட பொறுத்து மட்டும்தான் நடக்கிறதுன்னு உறுதியா வேணும். இப்ப என்னன்னா இவங்க கேட்ட மாதிரி புரியல, இங்க நடக்கிறது விதி எதுவுமே புரியல. ஏன் தற்கொலை பண்ண இறைவன் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? அப்ப மௌத்தா போகணும்னு அவன் தானே எழுதியிருப்பான், அல்லா தானே. அதே மாதிரி மௌத்து வந்துருச்சு, சரிட்டு போக வேண்டியதானே. மௌத்து ஏன் கசமுசான் வருது? திடீர்னு 70 வயசெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்குது, 20 வயசெல்லாம் போகுது. என்ன நடக்குது? இறைவனுடைய விதியில இருக்கக்கூடிய விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே புரியல. அப்படிங்கிறது நம்முடைய சிற்றறிவினுடைய நம்முடைய குறுமதியினுடைய வெளிப்பாடை தவிர ரப்புல் ஆலமீன் அவைகளை தெளிவாகத்தான் வைத்திருக்கிறார். எல்லாம் தானாக நடக்கிறது, அல்லாஹ்வுடைய விதியில இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சா இது அபாயகரமான ஈமானை புறத்தின்று. விதியை பற்றி திருக்குறானிலே ஹதீஸிலே நிறைய செய்திகள் வருகிறது. நான் சொன்ன ஆயத்து ஒண்ணு போது விளங்குறதுக்கு. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்களேன். அந்த ஆயத்தினுடைய பின்பகுதியை யோசிச்சா நல்லா இருக்கும். குல்லும் மின் இன்தில்லாஹ், நபியே சொல்லுங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்துதான். ஃபமாலி ஹாவுலாயில் கௌமி, இந்த கூட்டத்துக்கு என்ன வந்துச்சு? லயகாதுன யஃகஹூன ஹதீஸா, விளங்காம பேசுறாங்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து இந்த கூட்டங்களுக்கு என்ன வந்தது? விளங்காமல் பேசுகிறார்களே. விதியை குறித்து நாம் சரியாக விளங்க முடியாது அல்லது விளங்க முடியல அப்படிங்கிறது குர்ஆனுடைய ரிப்போர்ட். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், விதி முழுக்க அல்லாஹ்விடம் இருந்துதான் எல்லாம் வருகிறது என்பதை நம்புகிற வரை ஒருவன் முஸ்லிம் ஆக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, அதுக்கப்புறம் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. விதியில் நன்மையும் தீமையும் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து தான் நடக்கிறது. ஒரு முஸ்லிம் நம்பியே ஆக வேண்டிய 7 விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் இது. விதிகள் அனைத்தும், அது என்னவா இருந்தாலும் சரி, கைரிஹி வ ஷர்ரிஹி அனைத்தும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது. எதுக்கு அல்லாஹ் இப்படி விதியை வச்சிருக்கான்?
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஅன்னமா அஸாபக், உனக்கு கிடைச்சது எதுவோ அது உனக்கு தப்பி போக வேண்டியதல்ல, உனக்கு தான் கிடைக்க வேண்டியது. உனக்கு எது தப்பி போச்சோ அது உனக்கு கிடைக்க கூடாது, உனக்கு கிடைக்க வேண்டியது இல்லை. சுருக்கமாக நிதிக்கு ரசூலுல்லாஹ் தர விளக்கம் இது. அன்னமா அஸாபக், உன் கையில் எது கிடைத்ததோ அது உனக்கே கிடைக்க வேண்டியது, வேற யாருக்கும் போகாது. உனக்கு எது மிஸ் ஆச்சோ, உனக்கு எது தவறியதோ அது உனக்குள்ளது அல்ல, வேற யாருக்கும். சுருக்கம் எல்லாமே அல்லாஹ்னு விளங்குறதா இல்லை? இன்னைக்கு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இயற்கை சார்ந்து, கடவுள் மறுப்பு சார்ந்து, அறிவியல் சார்ந்து, அல்லது தங்களுடைய அறிவின் மீது அபாரமான நம்பிக்கை வைத்து அப்படிலாம் பேசுறாங்கல்ல, எல்லாம் தானா நடக்குதுன்னு. இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிடறேன். அல்லாஹ்விலிருந்து எல்லாம் நடக்குதுன்னு நம்பலாம், அல்லது எல்லாம் தானா நடக்குது, நம்மள்ட்ட தான் நடக்குது, நாம செய்யறதா நல்லது, நாம செய்யறதா கெட்டது இப்படின்னு நம்புறது. இந்த ரெண்டுல அல்லாஹ் சொல்றான் எல்லாமே நான் தான் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இப்படி நம்பாம எல்லாம் நம்மள்ட்ட தான் சொன்னா நிறைய கேள்விக்கு நம்மள்ட்ட விட கிடையாது. இன்னைக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கு கூட பதில் கிடையாது. நல்ல அறிவாளியா இருக்கிறான், சரியா சம்பாதிக்க மாட்டேங்கிறானே, எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லை, எல்லாம் நம்ம ஏற்பாடுன்னா அறிவு கம்மியா உள்ளவன் கம்மியா சம்பாதிப்பான், நல்ல டேலண்டா உள்ளவன் நிறைய சம்பாதிப்பான். அது என்னமோ தெரியல, பொது சமூகத்துல பார்த்தா ரொம்ப விவரமானவங்க பூரா சம்பாதிக்கிறது இல்லை சரியா. கைநாட்டுகள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இந்த கைநாட்டு கோடீஸ்வரர்களிடத்தில் பெரும்பட்டதாரிகள் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்க சம்பாதிக்க மாட்டாங்கிற மாதிரி கூட ஒரு கிராமத்துல ஒரு தாட் உண்டு. ஏன் அப்படி ஆகுது? எல்லாமே நம்மன்னு சொன்னா நாமளா முயற்சி பண்ணினா எந்த இடத்திலாவது அறிவுலகம் அதை ஏத்துக்குதா? என்னமோ இஸ்ரோ விண்கலம் அது இதுன்னு சொல்லி பயங்கரமான, அதாவது சயின்ஸினுடைய உச்சகட்டமா ஒரு கருவியை நிறுத்தி வச்சுட்டு அந்த பக்கம் போய் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கான். இது சரியா போகும், சரியா இதா? இவ்வளவு பெரிய அறிவியல் ஐசியூல வச்சு ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை கடவுளை வேண்டிங்கிறார், என்னமோ நடக்கலாங்கிறார். ஒரு கான்பிடென்டா 100% அவரும் சொல்ல முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவர் தனியா துவா ஓதிக்கிறார். என்னன்னா நான் கரெக்டா பண்ணணும், நிறைய பேர் ஏதாவது பண்ற மாதிரி கத்திய உள்ள வச்சு கூட்டிட்டா அப்பா போயிடும், அவர் ஒரு துவா ஓதிட்டு வர்றாரு. இங்க இவர் பேஷண்ட் ஒரு துவா ஓதுறாங்க. அது இப்போ எல்லாம் பயமா இருக்கு. இந்த எக்மோர்ல ஒரு ஆஸ்பத்திரியில கண் ஆபரேஷனுக்காக ஒரு ஆலிம்ஜாவை படுக்க வச்சு கண் ஆபரேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணியாச்சு. ரெடியா ஆபரேஷன் நடக்கும் போது அவர் டாக்டர் நம்மளும் அவர் கண் ஆபரேஷன் பண்ண போறேன், ஆலிம்ஜா துவா செஞ்சுங்க, சொல்லுங்க நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இது மௌத்தா போறோம்னு சொல்லுங்க. அவர் ஒரு மாதிரி ஆகி, இல்லை எனக்கு நீங்க இப்போ ஆர்ட் ஆபரேஷன் பண்றீங்களா, கண்ணா ஆபரேஷன் தான் எதா இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை களிமா ஓதி கண்ணை திறந்துட்டோம்னா பீரன்ஸ் சொன்ன மாதிரி அதை வந்துடலான்லாம், கண்ணை துறக்கலன்னா களிமா போயிடலாம்ல. இப்போ மருத்துவர்கள் துவா செய்து விட்டு வருகிறார்கள், விஞ்ஞானிகள் வெண்கலத்தை ஏவுவதற்கு முன்னாலே துவா செய்து விட்டு வருகிறார்கள். ஆக பெரிய அறிவுஜீவிகள் என்று உலகத்தில் நீங்கள் எத்தனை பேரை இடம் காட்டுகிறீர்களோ அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் அவன் கடவுளை நோக்கி ஒரு பிரார்த்தனைக்கு போகிறார். எல்லாம் அங்கிருந்து நடக்காமல் நம்மால் நடக்கிறது என்று சொன்னால் ஏன் இத்தனை முரண்பாடு? அறிவாளிகள் இப்படி சம்பாதிக்காம போறது ஏன்? மருத்துவ உலகம் தோத்து போறது ஏன்? எல்லாமே கரெக்டா இருந்தும் சரியா நடக்க மாட்டேங்குதே ஏன்? நான் இந்த இடத்துல திடீர்னு யோசிக்கும் போது ரொம்ப பொருத்தமான உலகத்தினுடைய ஒரு வாசகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் அரபிக் கல்லூரிகளில கொள்கை சார்ந்த கிதாபில் அதை உட்படுத்தி ஓதி கொடுப்போம். என்ன வார்த்தை தெரியுமா? அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாஹில், என்னுடைய முடிவெல்லாம் நொறுங்கி போகிற போது நான் அல்லாஹ்வை அறிகிறேன். என் முடிவு நொறுங்கி போகிற போது நான் அல்லாஹ்வை அறிகிறேன்.
இவர் கிளீனா போட்டு வச்சிருவார். 9 மணிக்கு இங்க, 10 மணிக்கு இங்க, 10:30க்கு அங்க, 11க்கு இங்க, 12க்கு நிக்க, 1 மணிக்கு சாப்பாடு எல்லாம் நீட்டா போட்டு வச்சிருப்பாரு. காலைல 9 மணிக்கு லேசா கால் தண்ணிக்கு விட்டு பூரா வீட்டுல அன்னைக்கு போறாங்க. என் முடிவுகள் உடையும் போது நான் நல்லாவே அறிகிறேன். நான் ஓட்டு வச்சிருக்கிற திட்டமெல்லாம் வேற. பயங்கரமான ஏற்பாடோட கல்யாண வீடு. முதல் நாள் ஒரு ரூம் போகும், மௌத்தூடாக என் முடிவு உடைகிற போது நான் நல்லாவே அறிகிறேன். நம்ம போடுற திட்டம் எல்லாமே கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? முத்தெடுக்க போய் ஆத்துல போய் இறங்குறான், முத்தெடுத்து வரலாம், மூலிகை செத்து போயிடுறான், அவன் செத்து போயிடுறான். எவனோ ஒருத்தர் வாழ்க்கையை நிறுத்தி சாவலான்னு கடல்ல போய் விழுந்தவன் முத்தெடுத்துட்டு வெளியே வந்தான். இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது நம் கையில் உள்ளதாக இருந்தால் செத்து போனவன் அவன் சாகணும், முத்தெடுக்க போனவன் முத்தெடுத்துட்டு வரணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. காலில் முள்ளு குத்திருமோ என்னமோட்டு அவ்வளவு இதா வேண்டா கிட்டான்னு எல்லா செருப்பையும் போட்டு போறாரு. வந்து ஆணி ஏறிச்சுங்கிறார். தெருக்காலில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்துட்டு இருக்கான். அவன் காலில் முள்ளு கூட குத்த மாட்டேங்குது. நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய திறமைகளில் நம்முடைய கட்டமைப்பிலேயே இது இருக்குமானால் செருப்பு போடாத காலில் முள்ளு குத்தணும், செருப்பு போட்ட காலம் சேஃப்டியா இருக்கும். நடப்பதில்லையே. உலகத்திலே நடைபெறுகிற அத்தனை முரண்பாடுகளையும் கூர்ந்து யோசித்தால் அல்லாஹுவின் விதி ஜெயிக்கிறது, அல்லாஹுதான் ஜெயிக்கிறார். அதனால கண்ணை மூடிட்டு ஒரு வேலை பண்ணணும். என்ன தெரியுமா? எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு கடந்து போயிட்டே இருக்கும். இதுல லேசா இது நம்ம தானே, அம்மா தானே, அது இப்படித்தானே, அது அப்படித்தானே எல்லாம் போகக்கூடாது. ஆனால் நான் அடுத்து சொல்ல வருகிறேன், பாவ செயல்களை செய்துவிட்டு அவனை காரணமாக்க கூடாது. பாவ செயல்களை செய்துவிட்டு அவனை காரணமாக கூடாது. இந்த இசை கருவிகளை வச்சு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சம்பந்தமா வருது, எனக்கு அப்படிதான் இறைவன் வச்சுட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததாக வருகிறார். இப்ப இன்னைக்கும் கூட ஒரு மது வியாபாரமோ ஒரு வட்டியோ ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை இப்படி வச்சுட்டான்னா ஹதீஸுடைய வார்த்தைகள்ல அவன் அல்லாஹ்வுடைய விரோதின்னு வருது. தவறுக்கு ரப்பை காரணமாக்க கூடாது. ஆனால் நடந்து முடிகிற எல்லா செயல்களும் யாரெல்லாம் உன்னால் நடக்கிறதுன்னு நம்பணும். இல்லையே, நீங்க சொல்றது சரியா விளங்கலையே, விளங்காததுக்கு பேர் தான் விதி. விளங்குற அளவுக்கு நம்ம அறிவு அவ்வளவு பிராடு கிடையாது. நாம் சிற்றறிவுக்காரர், நாம் குறுமதிக்காரர். முதல்ல எல்லாம் எனக்கு விளங்கணும்னு நினைக்கிறதே தப்பு. உலக புகழ் பெற்ற ஆய்வாளர் அல்லமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் எவ்வளவு அழகா சொல்லிடுவாங்க, உன் அறிவு ரொம்ப ஆக சின்னது, ஆக மைக்ரோ, அவ்வளவு சின்னது. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் அனைத்தும் ஆக பிரம்மாண்டமான மலை. நீ இவ்வளவு அறிவுக்குள்ள அந்த மலை பூரா உள்ள வரணும்னு நினைக்கிற, வராது. நீ வர வைக்கணும்னு யோசிச்சுன்னா குழம்பி போவையே தவிர விடிவு கிடைக்காது. அதுக்கு அவர் ஒரு அழகான ஒரு உதாரணம் எடுக்கிறார். நகைக்கடை தராசு இருக்குல்ல, நகைக்கடையில் உள்ள தராசு சில பவுன்ஸுகளை, சில கிராமுகளை, மில்லி கிராமுகளை இதுதான் இருக்கும். அது அந்த அளவுக்கு தான் அந்த தராசுக்கு கெப்பாசிட்டி. ஒரு சின்ன இதுல வச்சிருப்பான், இத்தனோடா இருக்கும், 2 தட்டு இருக்கும். நம்ம ஏதாவது 2 கிராம் 3 கிராம் வாங்கினோம்னா அப்படி போட்டு அதை எடை போட்டு இத்தனை கிராம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயங்கள் என்பது, நீங்க ஒரு ஆள் வர்றான், அரிசி மூட்டை தூக்கிட்டு வந்து அதுல வைக்கணும் வரான். அரிசி மூட்டை இந்த தராசுக்கு உள்ளதல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய மண்டம் உள்ள இந்த தராசு நகைக்கடை தராசை போல உள்ளுக்குள்ள அல்லாஹ் கொஞ்சத்தை வச்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய ரகசியங்களாக இருக்கக்கூடிய அரிசி மூட்டையை போன்று மலையை போன்று உள்ளத இல்லையே, என் அறிவுல விளங்கலையேன்னா உன்னுடைய அறிவு அதை எடை போடக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது. நம்முடைய அறிவு சிற்றறிவு, நம்முடைய அறிவு குறும்பது. குர்ஆன்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். சூரா யூசுஃபுடைய வாசகம். அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தே தீருவான், மக்களுக்கு இது விளங்காது. அல்லாஹ் சொல்றான், காலிபுன் அலா அம்ரி. எல்லாரும் நினைச்சது நடக்காது, அவன் நினைத்தது மட்டுமே நடக்கும். அதான் சொர்க்கத்திலேயே இருக்கலாம் நினைப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
மீகாத்துக்கு இருந்தது, நடக்காது. வெளியே கொண்டு வரணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கப்பல்ல போகும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க என் மகன் என்னோட இருக்கணும்னு. ஆனா உன் மகனே இல்ல, வெளியில வெள்ளத்துல அடிச்சு விட்டு நீ போகிறான் அல்லாஹ், அவனுடைய ஏற்பாடு. நீண்ட நேரம் ஆயிடும், நான் அதை சுருக்கமா முடிச்சிடுறேன். எல்லாம் அவரவர்கள் ஒவ்வொன்றை யோசிக்கிற போது அப்படியே அது நடப்பதில்லை. அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் நினைத்தது மட்டுமே நடக்கிறது. வலக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், இதை பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவன் என்னென்ன பிளான் பண்ணுவான், என்னென்னமோ பயங்கரமா திட்டம் எல்லாம் போடுவான். இந்த பிரம்ங்கிற ஒரு கனவு பாருங்க, வருஷம் பூரா பெருக்கிற ஆண் குழந்தைகளை பூரா வெட்டி தர்றான். என்னன்னா மூச்சா பெறக்கூடாது, ரப்பு பிறக்க வச்சு அவன் வீட்டுல வளர வைக்கிறான். அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி, நீங்கள் நினைப்பது நடப்பதில்லை, விதி என்பது அல்லாஹ் எழுதியது நடக்கும். அத்தனாயிரம் குழந்தைகளை கொண்டு முடிச்சு போட்டு பார்த்தா அவர் ஜம்மு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து பொட்டி வழியா வந்து கரெக்டா வீட்டுக்குள்ள இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கு ரப்புடைய ஏற்பாடு. நீ என்னென்னவோ இதெல்லாம் செய்யலாம், கூட்டிட்டு வந்து இழுத்து கொண்டு வந்து கடல்ல விட்டு புழுவடிச்சானா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் சிலிர்த்து போகும். அதாவது ஊர் விட்டு போறது கிளம்புறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப ஷார்ட்டா 2 வரையில சொல்லிடுறேன். போறாங்க, சுமார் 6 லட்சம் பேர். போகும், உனக்கு இத்தனை நாள் பிரச்சனையே அவங்க தானே, ஒரு இறைவன் சொல்லிட்டு இருந்தது அவங்க தானே, உன்னை கடவுளா ஏத்துக்காது அவங்க தானே, போகட்டும் விட வேண்டியதானே. 6 லட்சம் பேர் அவங்க போயிட்டு இருக்காங்க, இவன் பின்னாலே போறான். இவன் ஏன் போறான்? போயிடக்கூடாது. ரப்ப இழுத்துட்டு வர்றான், வா உன்னை அங்க வச்சு வரவு சொல்ல பார்க்க வேண்டியது இருக்கு, எங்க நதிக்குள்ள வச்சு வேலை பார்க்கணும், வா. எவனாவது போகணும், போகணும் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே. படையை திரட்டிட்டு கிளம்பி வர்றான பின்னால. அப்புறம் அப்படியே கூட்டிட்டு வந்து அழகா இறக்கி விட்டு அவங்கள எல்லாம் வெளியே ஏற்றி விட்டு நடுக்கடல நூறு கடிச்சு அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி, அவன் தன் காரியத்திலே அவன் தான் ஜெயிப்பான். அதுக்கு பேரு தான் விதி. நீங்க ஏராளமான திட்டம் போடலாம், நாம் நினைத்தபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம யோசிக்கலாம். நாம் நினைத்தது எதுவுமே நடக்காது. உலகத்திலே எத்தனை பேர் அரசர்களாக வாழ்ந்தார்களோ, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தார்களோ, அத்தனை பேரும் கடைசியா அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்காமல் இதுதான் நடக்குது. அவன் நினைத்தது மட்டுமே நடக்காது. தற்கொலை பண்றாங்கன்னு சொல்லி சொன்னான், சந்தேகம் கேட்டான். அதாவது தவணை அவனுக்கு முடிகிறது, தவறான வழியை அவன் தேர்வு செய்கிறான். தேர்வு செஞ்சு, அதாவது கொலை செய்யப்பட்டு மரணம் அப்படின்னு ஒருத்தருக்கு எழுதிருக்குன்னு வைங்களேன், கொலை செய்யப்பட்டு மரணம், அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து நன்மைக்குரிய கொலையாக ஒரு இஸ்லாமிய யுத்தகலத்திலே ஜிஹாதிலே அல்லாஹ்வின் விரோதியை, இஸ்லாமிய விரோதியை கொலை செய்வது, இது கொலைதான், சவாபுக்குரிய கொலை. ஒரு நல்லா இருக்கிற அப்பாவை முஸ்லிமை கொலை பண்ணி முடிக்கிறது கொலைதான், தண்டனைக்குரிய கொலை. ஒரு கொலையை ஒருத்தன் பண்ணிட்டான்னு இன்னொருத்தனே நாம அவனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக அரசாங்கமே அவனை கொல்லும். கொலைக்கு கொலை அப்படின்னு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, இது கொலை. கொலை என்று இறைவன் எழுதி முடித்து விடுவான் ஒருவருடைய மரணத்தை. அந்த கொலை எப்படியும் நிகழலாம், சமயங்களில் தற்கொலையாகவும் நிகழலாம். தற்கொலையை தேர்வு செய்த பாவம் அவனுடையது. தற்கொலையை படைத்தவனோ தற்கொலையை உருவாக்கியவனோ அவனை காரணமாக சொல்லணும். குர்ஆனின் வழிநடை பின்னையே சொல்லுகிறான், இதை செய்ய நன்மை தருகிறேன், இதை செய்யாத தீமை தருகிறேன். விதிக்குள்ள இந்த 2 அடங்கும். இல்ல அவன் தானே பாவம் செய்ய வச்சானா, அவன் தானே அங்க போகாதுன்னு சொல்ல வச்சான். நிக்காஹுவை படைத்தவன் அவன், சினாவை படைத்தவனும் அவன். 2க்கும் ரூட் மட்டும் சொல்றான், இப்படி போய் இதுக்கு பேர் நிக்கா, இப்படி போகாத இதுக்கு பேர் சினா. 2 பாதையை படைத்து வைத்தது தப்பல்ல, 2 பாதையில ஒன்றை தேர்வு செய்து போகிற போது அதற்கு அவன் பொறுப்பாளியாக. விதிகள் லவ்வுல் மஹ்ஃபூஸ் என்ற விதியிலே எழுதப்படுவது ஒரு விதி. தாயின் கருவறையிலே 4 மாதங்கள் 120 நாள் கரெக்டா முடியும் போது அந்த குழந்தையை பற்றி அல்லாஹ் சில விஷயங்களை எழுதுவான். அந்த குழந்தையினுடைய ரிசுக்கு ஆயுள் இதையெல்லாம் அந்த 2வது முறை எழுதப்படுவது. சில விதிகள் ஆண்டுதோறும் எழுதப்படுபவை. பராத்து போன்ற இரவுகளில் மலக்குகளிடம் பிரித்து தரப்படுகிற போது 4வது
தினந்தோறும் சில மாற்றங்கள் நடக்கும். இலகிய சாகுல் கலிமும் தொய்யிபுல் அமலி ஸாலிஹ் யர்ஃபஉ குர்ஆனிலே இருக்கிறது. தினந்தோறும் உயர்த்தப்படுகிற நன்மை தீமைகள் 4-5 வகையான விதிகள் இருக்கு. வேறு நேரமாக நீண்ட நேரமாக இருந்தால் 4ஐயும் உள்ளே புகுந்து விளக்கலாம். நேரம் அவ்வளவு விரிவாக செல்ல முடியாது. நான் சுருக்கமாக விஷயத்திற்கு வருகிறேன். அப்ப விதின்னு எழுதிட்டா அப்புறம் ஏன் எல்லாம் மாறும். நபிசல்லாஹு சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுதால ஃபீ உம்ரிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹு. சொந்தங்களை சேர்த்து வாழுங்கள், ரிஸ்க் விசாலமாகும், ஆயுள் கூடும். அப்படின்னா ஆயுள் எழுதுனது அல்லாஹ் மாற்றுவான். மாத்துறது அவன் கையில இருக்கு. விதியை அவன் மாத்துவான். விதி நம்ம கையில இல்லை. சும்மா சிம்பிளா நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்லணுமா? ட்ரெயின்ல டைம் டேபிள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கையில ட்ரெயின்ல டைம் டேபிள் கொடுத்துருவோம். ரயில்வே எக்ஸ்பிரஸ் 2 மணிக்கு வந்து சேரும் எக்மோர். நீங்க சார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய டைம் வந்து அதுதான் போட்டுருக்கும். நெல்லை எக்ஸ்பிரஸ் காலை 6:30க்கு இப்படி வந்து சேரும்னு போட்டுருவோம். கரெக்டா நீங்க போய் நின்றீங்கன்னா அந்த டைம்ல வராது. இடையில ஏற்பட்ட ஏதாவது விஷயத்துல ஒரு அரை மணி நேரம் லேட்டா வரும். அங்க அறிவிப்பு ஓடிட்டு இருக்கும், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் இந்த ட்ரெயின் நம்பர்னு சொல்லி இந்த வண்டி தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ இங்க எழுதி வச்சது லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய விதி. 6:30க்கு வண்டி வரும். அங்க 6:30க்கு வராது, 7 மணிக்கு வரும். அது நீ கேட்ட துவாவில் கொஞ்சம் மாறுகிறது என்று பொருள். நீ சொந்தங்களை சேர்ந்து வாழ்ந்த போது கொஞ்சம் ஆயுள் கூடிவிட்டது என்று பொருள். நீ வந்து அரவணைத்து வாழுகிற போது உன்னுடைய ரிஸ்க் கூடிவிட்டது என்று அர்த்தம். பிள்ளையே இல்லைன்னு அல்லாஹ் எழுதியிருப்பான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல. குழந்தையே கிடையாது. இவர் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளித்தல், தொடர்ந்து உறவுகளை சேர்த்து வாழுதல், தொடர்ந்து அனாதைகளை பராமரித்தல், இப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருந்தாருன்னா கொஞ்ச நாள்லயே டைம் டேபிள் மாறும், குழந்தை இருக்கிறது வரும். எல்லாமே அவனுடைய விதியில், அவனுடைய நிலைப்பாட்டில், அவன் கையில இருக்கும். இது டைம் டேபிள் மாறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு பெண் வந்து குழந்தை இல்லை, துவா செய்யுங்க. நீண்ட நாளா குழந்தை இல்லை, அவங்க துவா செய்வாங்க. அப்போ குழந்தைக்கு துவா செய்வார். எல்லாம் சொல்லுவா, இல்ல அந்த அம்மா வந்து அப்படி குழந்தை இல்லை, குழந்தை பெறாத ஒரு மலட்டு பெண் அப்படின்னு எழுதப்பட்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை பிறகு நீ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு எல்லாம் எழுதிட்டாங்க அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க. தொடர்ந்து எல்லா பக்கம் பண்ணி அடிக்கிறத பார்த்தா முடிக்கணும் போல தெரியுது. முதல்ல எல்லாம் ஒரு பேரு வச்சிருப்பாங்க. ஒரு பேரு தலைவராக இருக்கிறவங்க அனுப்புவார், முடிச்சு விஷயத்தினுடைய நிறைவு போயிடுது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதே பொங்கல் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னார்களோ அதே பெண் குழந்தையோட ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, யாரு குழந்தை? என் குழந்தை தான். இல்லம்மா, நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்ச லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ங்கிற விதியுடைய பதிவேட்டில் உனக்கு குழந்தை இல்லைன்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். நீ எப்படி குழந்தையோட வந்த? அல்லாஹ் தான் கொடுத்தான். எனக்கும் என் கணவருக்குமான குழந்தை என் குழந்தை தான், ஒரு வளர்ப்பு குழந்தை எல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே திரும்ப துவா செய்வாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அம்மா என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் பார்த்தா கொடுத்துருக்குற. நான் சொன்னேன் டைம் டேபிள் எப்போ வேணாலும் மாறும், நல்லா எழுதி வச்சிருப்பான். அது வந்து சில நேரம் மாறும். அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பதில் சொல்லுகிறான், அகீம் அகீம் என்று நான் எழுதுகிறேன். அகீம்னா மலடுங்க, அகீம்னா ஐன். நீங்க ஹக்கீம்னு பேர் வச்சு யாரையாவது போய் வேற மாதிரி ஆயிரம். அகீம் ஐன், ஐன் வச்சு அகீம்னு படிச்சா குழந்தையற்றவர் குழந்தையற்றவள் அப்படின்னு அர்த்தம். நான் அகீம் அகீம் என்று எழுதி கொண்டே இருக்கிறேன். கீழே இருந்த அந்த பெண் முசல்லாவில் யார் ரஹீம் ரஹீம் என்று என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். இரக்கம் உள்ளவனே கிருபை உள்ளவனே, இரக்கம் உள்ளவனே கிருபை உள்ளவனே, ரஹீம் ரஹீம். அந்த ரஹீம் என்ற அழைப்பு அகீம் என்ற விதியை மாற்றிவிட்டது என்று பதில் சொல்வார்கள். விதியை மாற்றும் ஆற்றல்
நீங்க பல பயான்ல கேட்டிருப்பீங்க, துஆவுக்கு உண்டு, தான தர்மங்களுக்கு உண்டு, அதே மாதிரி உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு உண்டு. இது டைம் டேபிள் எல்லாம் அப்பப்ப எல்லாம் மாற்றும். விதியை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. விதி மாற்ற வல்லதுதான், மாற முடியாதல்ல. பொதுவா வறுமையை குறித்த நம்பிக்கைகளில் எல்லாம் முஸ்லிம்கள் முதல்ல இந்த விதியில உறுதியா இருக்கணும். எல்லாம் அல்லாஹ்விடம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மவுத்து நடக்கிற போது பொருந்தி கொள்ளணும். அவனுக்கு தான் தெரியும் யாரை சீக்கிரம் கூப்பிடுறது, யாரை லேட்டா கூப்பிடுறது. நமக்கு சில நேரம் புரியாது. நாம சீக்கிரம் போயிட்டே அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம், அற்ப வயசுல போயிட்ட மாதிரி நினைப்போம். நிறைய அப்படி நடக்கிறது உண்டு. தாத்தா உட்காந்து பேருக்காக அழுதுட்டு இருப்பாரு, போயிட்டாருன்னு சொல்லி. அற்ப வயசுல போறது. எல்லாரும் இந்த வயசுல இருக்காங்க, இவன் இந்த வயசுல போயிட்டாங்க. இதுல சில பொருட்கள் எல்லாம் வேடிக்கையா இருக்கு, நினைச்சாவே பயமா இருக்கு. ஏதோ ஒரு பையன் ஒரு 20 வயசுல வந்து டப்புனு ஏதோ விபத்துல இருக்கும், டப்புனு போயிட்டான் போல இருக்கு. பாட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. கிளம்பி நீ எப்படி போயிட்டியா அப்படியா இப்படியே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கான். அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றான், செருப்பு போட்டு. ஃப்ரெண்டு மௌத்தா போயிட்டான்னு பார்க்க வந்து கிளவி வேகமா எந்திரிச்சு போய் அவன் கையை பிடிச்சிட்டு வந்து மௌத்துக்கு முன்னாடி நிறுத்தி, இவனெல்லாம் இருக்கா நீ போயிட்டியா? அவன் ஒரு மாதிரி விளவெடுத்து போய், இது என்ன சொல்ல வருது, நான் இருக்கிறது தப்புங்களா, இவனெல்லாம் இருக்கிறப்ப நீ போயிட்டியா? இல்ல, இப்ப மரணத்தினுடைய அரசியல் நமக்கு புரியாது, ரிஸ்குடைய அரசியல் நமக்கு புரியாது. இது எல்லாம் அவனுடைய கையில. இதை வந்து வீணா போட்டுக்கிட்டு நாமளா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துறதை விட, நமக்கு பெரியார்கள் சொல்லி கொடுத்தது போல் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வரிசையில வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், நன்மை தீமை அத்தனையும் அல்லாஹ்விடம் போடலாம். நம்ம சின்ன நகைக்கடை தராசை வைத்துக் கொண்டு அரிசி முட்டையை நிற்கிறோம் என்று இறங்குவது மிகப்பெரிய தவறு. பொதுவாக ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்முடைய எல்லா புலன்களும் லிமிட்டட். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல கேட்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நுகரவோ சுவைக்கவோ எதுவும் முடியாது. எல்லாமே லிமிட்டட். ஃபுல்லா இருந்தா ஆகுனதே தெரியலன்றார். ஃபுல் வெளிச்சத்தை போடுங்க, கண் பூசுது பாரு. இவருக்கு எல்லாமே மீடியமா இருக்கு. காது கிட்ட முருன்னு கத்தி பாருங்க, ஏன் காது ஜப்பு விழுந்துருச்சு பாரு. புசு புசுன்னு பேசுறேன், நல்லா தான் பேசுறேன், காதல் ஒழுங்குல பாரு. இவருக்கு எல்லாமே மீடியமா இருக்கும். மீடியமா இருந்தா தான் கேட்க முடியும், மீடியமா இருந்தா தான் பார்க்க முடியும். லிமிட்டட் பார்வை, லிமிட்டட் கேள்வி, லிமிட்டட் சுவை, லிமிட்டட் அறிதல், எல்லாம் லிமிட்டட்னா அறிவும் லிமிட்டட். நம்முடைய அறிவு லிமிட்டட். அப்ப அறிவு எங்க முடியுதோ முடிகிற இடத்தில் அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறார். அதுக்கு வஹீன்னு ஷார்ட் ஃபார்ம் தான், சுருக்கமே தான். நம்முடைய அறிவு எந்த லிமிட்டேஷன்ல போய் நிக்குமோ, எந்த எல்லையில முடியுமோ, அந்த எல்லையில இறைவன் அதை தாண்டி விளங்குவதற்கு ஒன்றை கொடுத்திருக்கிறான். அதுக்கு வஹீன்னு பேரு. இதையெல்லாம் நீயா விளங்க முடியாது, நான் ஜிப்ரீல் மூலம் அனுப்புகிறேன் என்று தந்திருக்கிறான். அவன் தந்த வஹி. அதுல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் விதி அப்படிங்கிறது. நாம உட்கார்ந்து லிமிட்டடான அறிவிட, லிமிட்டடான கண்ணுல மூக்குல எனக்கு விதியை பத்தி புரியல இன்னும் சொல்ல போனா அறிவுல யோசிச்சுன்னா ஏடாவதமா பதில் சொல்லிடும். தயவு செய்து சொல்றேன். அதனாலதான் பள்ளிவாசல சுத்தி உட்கார்ந்து விதியை பத்தி பேசிட்டு இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட வந்தப்ப ஹதீஸ்ல வருதுல்ல, மாதுளை பழத்தை அறுத்து போட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணம் செவந்து கோபமாயிட்டாங்க. கோபமாயிட்டு கேட்டாங்க, அபிஹாதா உமிர்த்தும் பிஹாதா ஹலகத்தில் உம்மா, உங்களுக்கு இதுதான் உத்தரவு போட்டிருக்கானா? உட்கார்ந்து விதியை பத்தி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, முன்னாடி உம்மத்தை அழிச்சு போனதே இதனாலதான் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க. விதிகளை பற்றி மிக அதிகமாக விவரமாக ஆழமாக இறங்கினால் முன்னே போக முடியாது, பின்னே போக முடியாது. பொதுவாகவே நம்முடைய மனுஷ அறிவு அப்படிதான். நம்ம கண்டுபிடிப்பா கம்ப்யூட்டர்ல கரெக்டா அதுல உள்ள ஃபீட் பண்ணதையெல்லாம் நீங்க கொடுத்து சர்ச் பண்ண சொன்னா கரெக்டா ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம கேட்கறதெல்லாம் எடுத்து போகணும். ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள இல்லாது அதனுடைய அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் எதையாவது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரியாதுன்னு கம்ப்யூட்டர் சொல்லாது, தப்பா வேற என்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடும். தப்பா சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஆபத்தான. நம்ம அறிவு அப்படிதான். சமயங்கள்ல கரெக்டா இருக்கும், சமயங்கள்ல வேற மாதிரி இருக்கும். தவறாக சொல்ல ஆரம்பித்துவிடும். அப்படி தவறாக சொல்ல ஆரம்பித்தால் ஈமானுக்கு உளையாகிவிடும். அதனால விதியை பொறுத்தவரை எல்லாம் அல்லாஹ்தான், அவ்வளவுதான். மரணம் உட்பட பல்வேறு விஷயங்களில் விளங்காதவைகள் இருந்தாலும் கூட இது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து மனுஷ அறிவை நம்பி
நம்பி என்னைக்கும் முழுசா இறங்கவே கூடாது. அது எனக்கு புரியலைங்க, அது எனக்கு புரியாது. புரியாததுனாலதான் நீ மனுஷனா இருக்கிற. நீ புரிஞ்சா உன்னுடைய தரம் வேறு, எல்லாமே புரியணும்னு முதல்ல நினைக்கிறது தவறு இல்லையா? 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுல ஒரு கூட்டம் இருந்தது, பெரும் கூட்டம். கராமித்தாக்கள் பேர். என்ன பண்ணா தெரியுமா? சொந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையில திருமணம் பண்ணிக்கணும். நாம சொல்றோம் அது கேவலம், அநாகரிகம், அசிங்கம்ங்கிறோம். இது ஒரு நாகரிகத்தினுடைய சிதைவுங்கிறோம். அதை நியாயப்படுத்தினாங்க. நீண்ட நெடுங்காலம் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். நிறைய அவர்களுக்கு இடையில சர்ச்சை உருவானது. கராமித்தான் பேரு. 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டு பூரா மிடில் ஈஸ்ட்ல எக்கச்சக்கமான பேர் மத்திய கிழக்கில் இருந்திருக்கிறார்கள். அண்ணன் தங்கையை மணந்து கொள்வது, தம்பி தங்கையை மணந்து கொள்வது ஒரு குடும்பத்துல இன்னைக்கு நம்ம பாணியில சொன்னா ஹராமாக்கப்பட்ட உறவுகளுக்கு இடையில உள்ள திருமணம். அவன் என்ன சொல்றான்னா, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒரு வீட்லயே வளர்றாங்க, அண்ணனும் தங்கச்சியும். அவங்களுக்கு எல்லாம் நல்லது கண்டது தெரியுது. இந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கணும் அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன பிடிக்கும் இந்த பிள்ளைக்கு தெரியும், பிடிக்காது தெரியும். அவன் எந்த மாதிரி இருப்பான், எந்த நேரம் வருவான், எப்ப கோவப்படுவான், எப்ப சந்தோஷப்படுவான், எல்லாம் இந்த பிள்ளைக்கு தெரியும். இப்படி உள்ள ஒண்ணு விட்டு போட்டு இவனை பத்தி மூஞ்சியே தெரியாது, வேற ஒரு பிள்ளைய இவன் எப்ப கோவப்படுவான்னு அதுக்கு தெரியாது, அது எப்ப கோவப்படணும் இது தெரியாது. சம்பந்தமே இல்லாம ஒரு ஜோடியை கொண்டு வந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து இவனுக்கு கட்டி கொடுக்கறது அது அறிவுடைமையா, இல்ல எல்லாம் தெரிஞ்சது கட்டி கொடுக்கறது அறிவுடைமையான்னு உலகத்தை பார்த்து கேட்டவன். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த பாலா போன அறிவு தான் இந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சது. இந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சது அதுதான். இன்னைக்கு அறிவை வைத்துக் கொண்டுதான் ஏராளமான குளறுபடிகள் நடக்கிறது. எங்க அறிவு அப்படிதான் சொல்லிருக்கிறான். எத்தனையோ தப்பான பாலியல் உறவுகளை இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அங்கீகாரம் வழங்குவதற்கு காரணம் இந்த குறுமதிய எல்லாம் தெரியும்னு நினைச்சதுனால தான். எல்லாம் தெரியும்னு நினைச்சதுனால தான். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு மோசமான நடைமுறை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல விவாதத்திற்கு வருகிறது. கடுமையான விவாதம். கடைசியில ஒரு குழு போட்டார். ஃபிடர்மேன் அப்படின்னு ஒருத்தருடைய தலைமையில இது சம்பந்தமா ஆய்வு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ரிப்போர்ட் டாக்குமெண்ட் தயாரிச்சு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒப்படைக்கிறாரு. ஃபிடர்மேன் தியரி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஃபிடர்மேன் தியரியை கொண்டு வந்து ஒப்படைச்சா அதுல என்ன எழுதுறாரு தெரியுமா? 100 பக்கங்களை கொண்டு அதுல லாஸ்ட்ல என்ன எழுதுறாரு தெரியுமா? கேட்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் மனித அறிவின்படி, மனித உரிமைகளின்படி இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சட்ட ரீதியாக நிறைய அத்துமீறிய திருமணங்கள், பாலியல் உறவுகளை இன்றைக்கு நீதிமன்றத்தின் வழியாக இதை உரிமை என்ற அடிப்படையில் இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட முயற்சி செய்வதெல்லாம் என்ன தெரியுமா? எல்லாம் இந்த அறிவு, பாலா போன அறிவு பண்ற வேலை. அதனால மார்க்கத்தை முன்வைத்து பேசுவதா அல்லது மனித அறிவை வைத்து பேசுவதா? நீண்ட காலமாக நாம் 1400 வருஷமாக மார்க்கத்தை முன்வைத்துத்தான் வாழ்ந்திருக்கிறோம். மார்க்கத்தினுடைய நியதிப்படி விதிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் நன்மை என்று சொன்னதிலே நடந்து செல்ல வேண்டும், அவன் தீமை என்று சொன்னதிலே விலகி செல்ல வேண்டும். மற்றபடி எல்லாம் மறுமையிலே அவன் பார்த்துக் கொள்வான். அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். இதை தவிர வேற எதுவும் கிடையாது. எந்த அடிப்படையிலையும் நம்முடைய அறிவுல புரிஞ்சாத்தான்னு சொல்லி தயவு செய்து தவறாக போய்விட வேண்டாம். விதியை குறித்து மிக அதிகமாக போக வேண்டாம். அலிரதி அல்லாஹ் சொல்லுவது போல இது அல்லாஹ்வுடைய ரகசியம், இதற்குள்ளே தயவு செய்து மூழ்காதீர்கள், இறந்து போய்விடுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். விதிகளை பற்றி விதண்டாவாதமாக பேச வேண்டாம். அல்லாஹ் சொல்லுவதை நம்புவோம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹ்வை ரப்பென்று ஏற்கிறோம், நாயகத்தை ரசூல் என்று ஏற்கிறோம், இஸ்லாத்தை எங்கள் மார்க்கமாக ஏற்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தவறான எல்லா புரிதல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமானை அல்லாஹ் இறுதி வரை சலாமத்தாக வைத்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.